ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. ஒரு 5-10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து 1 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ ராகி மாவு அதில் வந்து பாதி அளவு தான் அரிசி மாவு எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி தூவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இது வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா அது மாதிரி கெட்டியாக கரைச்சாச்சு. இப்போது இதில் நம்ம வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, மிளகுத்தூள், அப்புறம் உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு 5-10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ டின்னர் உங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, காலைல என்ன செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இப்போ வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி ரவா தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து தோசை மாதிரி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் நல்ல மாவை கலந்து ஒரு தோசைக்கு நீங்கள் ஊற்றணும். ஏன்னா அந்த மாவு வந்து அடியில் போய் தங்கிடும். அதனால் நல்லா ஒரு தோசைக்கு நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. ரவா தோசை எப்படி ஊற்றுறீங்களோ அதே மாதிரி தான். இடையில அந்த கேப் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மேலே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆகும் இது வந்து வேகிறதுக்கு. வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டேன். சூப்பராக வந்துருக்குது. நல்லா முறுமுறுன்னு. இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.